வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தல அஜித்தோட விவேகம் படத்தோட சுரேவா சாங் பற்றி பேச போகிறோம். சுரேவா சாங் பார்த்தீங்கன்னா பல ரெக்கார்டுகளை இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் என்னென்ன சாங் டீசர் இருந்ததோ அனைத்து ரெக்கார்டுகளையும் முறை எடுத்துக்கொண்டு வேகமாக போயிட்டு இருக்கு. இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஒரு நார்மலான ஒரு குத்து சாங் மாதிரியோ இல்லை ஒரு நம்ம தமிழ் சினிமாவில் கேட்குற சாங் மாதிரியோ இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு கரீபியன் ஸ்டைல், அதாவது இந்த வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் இருக்கிற அந்த பாட்டோட சாயல் நல்லா தெரியுது. ஸோ இது ஒரு வெரி ஒரு டிஃப்ரெண்ட் முயற்சின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோக்கு நார்மலாக இப்போது வேதாள மாதிரி படத்தில் ஒரு குத்து பாட்டோ ஒரு ஓப்பனிங் சாங்கோ எழுதுறது ஈஸி. ஏன்னா உங்களுக்கு களம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ரவுடின்ற போது திடீர்னு ஒரு 4 பேரோட தெருவில் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்துக்கு ஒரு குத்து சாங்கோ இல்லை ஒரு ஃபாஸ்ட் பேஸ் சாங்கோ அமைக்கிறது எளிது. ஏன்னா அந்த களம் உங்களுக்கு தயாராக இருக்கும். பட் ஆனால் இந்த படம் அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டர்போல் ஆஃபீஸராக வர்றாரு. ஒரு இன்டர்போல் ஆஃபீஸராக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை களம் திடீர்னு ஒருத்தர் தெருவில் இறங்கி ஆடுற மாதிரி நம்ம காமிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதாவது பாட்டு மாசாவும் இருக்கணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த இமேஜை கெடுக்காமலே இருக்கணும். ஸோ இது ரொம்ப ஒரு கஷ்டமான செயல் தான். ஏன்னா இப்போ நீங்கள் விஜய் சாரோட துப்பாக்கி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சாங் அந்த ராணுவ வீரர்கள் கூட ஆடி இருப்பாரு. ஸோ அதை ரொம்ப லோக்கலாகவும் எடுக்கல, அதே நேரத்தில் ரொம்ப என்ன சொல்றது, ரசிகர்கள் விரும்புகிற மாதிரியும் எடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி படங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கீழே இறங்கி போகாமல் அந்த கிளாஸையும் விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் மாசம் காமிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு அனிருத். ஏன்னா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகி பியும் அனிருத்தும் சேர்ந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இது ஓப்பனிங் சாங்காக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் இந்த பாட்டு ஒரு நல்ல ரீச் ஆகிருக்கு. பார்ப்போம் மற்ற பாட்டுகளும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் தாறுமாறு தான். ஸோ அஜித் ஃபேன்ஸ் அண்ட் ஆல்சோ விஜய் ஃபேன்ஸ் என்ஜாய். தேங்க்ஸ். பாய்.